நாம் இன்று பேசப்போவது உலகம் முழுக்க சண்டையும் துன்பமும் நிறைந்த ஒரு வரலாறு பற்றி. அதுதான் பாலஸ்தீன் இஸ்ரேலிய பிரச்சனை. இது சாதாரண போர் இல்லை. ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் பழமையான மக்கள் வரலாற்றின் விளைவு. அது ஹிட்லர் காலம். அப்போது ஜெர்மனியில் அடால்ஃப் ஹிட்லர் அதிகாரத்தில் வந்ததும் யூதர்கள் மீது கொடூரமான தாக்குதல்கள் நடந்தது. 60 லட்சத்திற்கும் மேற்பட்ட யூதர்கள் கொல்லப்பட்டனர். இந்த நிகழ்வை உலகம் ஹாலோகாஸ்ட் என்று அழைக்கிறது. ஹாலோகாஸ்ட் பிறகு உலகம் முழுக்க யூதர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்ற கோரிக்கை மிகுந்தது. ஏன் பாலஸ்தீனை தேர்ந்தெடுத்தார்கள்? ஏனென்றால் யூதர்களின் பழைய மத நூல்களில், கனான் என அழைக்கப்படும் நூலில், இன்றைய பாலஸ்தீன் அவர்கள் பூர்வீக நிலம் என்று கூறுகிறது. அதனால் ஐரோப்பா, அமெரிக்கா ஆகிய இடங்களில் இருந்த யூதர்கள் அங்கு மெல்ல மெல்ல குடியேறத் தொடங்கினார்கள். முதலாவது உலகப் போருக்குப் பிறகு பாலஸ்தீன் பகுதி பிரிட்டிஷ் ஆட்சியின் கீழ் வந்தது. பிரிட்டிஷ் அரசு 1917இல் பால்ஃபோர் டெக்ளரேஷன் மூலம் யூதர்களுக்கான தேசிய இல்லம் பாலஸ்தீனில் அமைக்கப்படும் என்று அறிவித்தது. இதே நேரத்தில் அங்கு வாழ்ந்த அரபு பாலஸ்தீனர்கள் நம் நிலம் பறிக்கப்படுகிறது என்று எதிர்ப்பு தெரிவித்தார்கள். இரண்டாம் உலகப் போருக்குப் பிறகு ஹாலோகாஸ்ட் காரணமாக யூதர்களுக்கு தனி நாடு வேண்டும் என்று ஐக்கிய நாடுகள் சபை முடிவு செய்தது. பாலஸ்தீன் 2 பாகங்களாக பிரிக்கப்பட்டது. யூதர்களுக்கு 55% நிலம், பாலஸ்தீனர்களுக்கு 45% நிலம். யூதர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் பாலஸ்தீனர்கள் மறுத்தார்கள். மே 14, 1948 அன்று யூதர்கள் இஸ்ரேல் என்ற புதிய நாடை அறிவித்தார்கள். உடனே எகிப்து, ஜோர்டான், சிரியா போன்ற அரபு நாடுகள் போருக்கு வந்தன. ஆனால் போரில் இஸ்ரேல் வெற்றி பெற்றது. சுமார் 7 லட்சம் பாலஸ்தீனர்கள் வீடுகளை இழந்து அகதிகளாக வெளியேற்றப்பட்டார்கள். இதுதான் நக்பா பேரழிவு என்று அழைக்கப்படுகிறது. பின்பு 6 நாள் போர், அதாவது இஸ்ரேல் மீண்டும் 1967இல் போரிட்டது. இந்த முறை காசா, மேற்கு கரை, கிழக்கு ஜெருசலேம் ஆகிய பாலஸ்தீன பகுதிகளையும் கைப்பற்றியது. 2005 இஸ்ரேல் அரசு காசாவின் உள்ளே இருந்த குடியேற்றங்களையும் படைகளையும் வெளியேற்றியது. இதை காசா டிஸ்என்கேஜ்மெண்ட் பிளான் என்று சொல்வாங்க. அதாவது இஸ்ரேலிய குடியேற்றக்காரர்கள் காசாவிலிருந்து திரும்பிச் சென்றார்கள். ஆனால் அந்த நாள் முதல் இஸ்ரேல் காசாவை சுற்றி தடைகள், எல்லை கட்டுப்பாடு, கடல், விமான தடை வைத்து வருகிறது. இன்றைய நிலை: காசா பகுதியில் 20 லட்சம் மக்கள் குறைந்த இடத்தில் அடைக்கப்பட்டு வாழ்கின்றனர். மின்சாரம் சில மணி நேரம் மட்டுமே கிடைக்கிறது. தண்ணீர், மருந்துகள், உணவு எல்லாம் மிக குறைவு. ஆனால் சமீபத்தில் 40 கப்பல்கள் 40 போட்ஸ் காசாவுக்காக கடலாக போவதற்கு தயாராகிவிட்டன. இந்த முயற்சி காசாவுக்கு ஆதரவு வழங்கவும் மக்கள் நிலையை உலகிற்கு காட்டவும் செய்யப்படுகிறது. போர் மற்றும் தடைகளால் பல ஆண்டுகளாக மக்கள் அடைக்கப்பட்டுள்ளனர். இன்னும் வாழ்வாதாரம், மருத்துவம், உணவு அனைத்தும் வறுமையாக உள்ளது. பாலஸ்தீனர்கள் தங்கள் நிலம் மீட்க தொடர்ந்து போராடி வருகின்றனர். ஆனால் இஸ்ரேல் படைகள் கடுமையான தாக்குதல்களை மேற்கொள்கின்றன. உலகம் முழுவதும் மக்கள், அரசுகள், சமூக அமைப்புகள் ஃப்ரீ பாலஸ்டைன் என்று குரல் கொடுக்கின்றனர். இன்றைய 40 கப்பல்கள் போராட்டத்திற்கும் ஆதரவுக்கும் ஒரு நம்பிக்கைக்குறியாக உள்ளன. அங்கே கேட்பது குண்டுகள் விழும் சத்தம் மட்டுமல்ல, அது ஒரு நாட்டின் இதயம் உடையும் சத்தம். அந்த சத்தத்துக்கு எதிராக உலகம் முழுவதும் இப்போது ஒரே குரல்: இருளில் சிக்கிய அந்த குழந்தைகளுக்கு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சம் நாம் சொல்லும் அந்த ஒரு வார்த்தைதான்: ஃப்ரீ பாலஸ்டைன். ஃப்ரீ பாலஸ்டைன்.